எப்பா பிஎஸ்என்எல் நீ சிறப்பான ஆளியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று செஞ்சு விட்டீங்க இப்போ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நெட்வொர்க் மாறும்போது என்னவோ நல்லா தான் இருந்தது நெட்வொர்க்கு 3G. சரி ஓகே பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு 3G கிடைச்சாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓரளவுக்கு இருக்குன்னு யூஸ் பண்ணேன். போக 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 பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மட்டமாகிடுச்சு ஸ்பீடு. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ஓப்பன் ஆகாது போயிடுச்சு. ஒரு மெசேஜ் கூட சென்ட் பண்ண முடியல வாட்ஸ்அப்பில். சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுன்னு உருட்டினேன். ஆட்டோமேட்டிக்காக 2Gக்கு ஸ்விட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு 3Gலேருந்து. சரி இருக்கட்டும் ஃபோன் பேசுறதுக்காவது வச்சுன்னு உருட்டுவோன்னு பார்த்தா, இப்போது அந்த 2Gயுமே கட் பண்ணிட்டாங்க. சுற்றி புயல் அடிச்சிட்ருக்கு. சரி ரீசார்ஜ் இல்லாமல் இருக்குது. வேறு இன்னொரு சிம் ஜியோ வச்சிருக்கு. அதுக்கு ரீசார்ஜ் பண்ணலான்னு போயிட்டு கார்டு டீட்டெயில் போட்டு என்ட்ரு கொடுத்தா ஓடிபியும் அந்த நம்பருக்கு தான் வருது. இங்கே டவரே இல்லைனா எந்த ஓடிபி எடுத்து போட்டு எப்படி ரீசார்ஜ் பண்ண போகிறேன்னு தெரில. அந்த ஜியோ காரணங்களும் பார்த்தீங்கன்னா, யுபிஐ செலக்ட் பண்ணால் லோட் ஆகவே மாட்டேங்குது. சரி கார்டு டீட்டெயில் போட்டு நம்பர் கொடுத்தா ஓடிபி இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியல. சுற்றி ஒரு தீவிர மாட்டேங்கிற மாதிரி மாட்டிகிட்டு இருக்கேன் நான். அப்பா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா.